ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தாங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல ஏ கிரேட்ல வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பி கிரேட்ல எத்தனை பேர், சி கிரேட்ல எத்தனை பேருங்கிறத பிரிண்ட் பண்ணி சொல்றதுதான் இந்த ப்ராப்ளம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுல வந்து நான் ஒரு 5 டிக்ஷனரி வேல்யூஸ் எடுத்திருக்கேன். நேமு பிளஸ் அவங்களோட கிரேடு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லிஸ்ட் கிரேட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா இஃப் அந்த டிக்ஷனரி வேல்யூ இங்க வந்து அந்த டிக்ஷனரி அதெல்லாம் அந்த வேரியபிள் நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்போ அந்த டிக்ஷனரியில இருக்கிற அந்த கிரேடு வந்து ஈக்குவல் டு அதே டிக்ஷனரி கிரேடா இருந்துச்சுன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள வரும். இந்த இஃப்ல எப்படின்னா நான் வந்து இங்க ஒரு எம்டியா ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிரேட் ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த இதுல வந்து ஓபன் பண்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அப்படி அந்த ஏது வந்து யாருமே இங்க இல்ல அப்படிங்கிறப்போ எனக்கு கிரியேட் பண்ணி அந்த டிக்ஷனரி நேம் வந்து அப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. எல்ஸ் அது ஆல்ரெடி அதுல இருந்துச்சு அப்படின்னு ஆல்ரெடி இருந்தா அப்பன் பண்ண சொல்றேன், இல்லைன்னா கிரியேட் பண்றேன். அந்த டிக்ஷனரி அந்த கிரேடு வந்து ஏவா இருந்துச்சுன்னா இப்ப டிக்ஷனரி ஆஃப் ஏன்னு வரும். இப்ப ஏ அந்த ஏக்கு உள்ள வேல்யூ வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இதா நான் அப்பன் பண்றேன். இதுலயே அந்த மாதிரி தான் அப்பன் பண்றேன். அப்படி அப்பன் பண்ணா இந்த இடத்துல வந்து ஏயோட நேம்ல வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட நேம் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி ஒரு லிஸ்டா வச்சிருக்கும். பியோட இதுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு லிஸ்டா வச்சிருக்கும். சியோட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு லிஸ்டா வச்சிருக்கும். அப்புறம் இதுல எக்ஸ்ட்ராவா பண்ணியிருக்கேன். அந்த நேம்ஸ்லாம் அசெண்டிங் ஆர்டர் ஏ டு இசட்டா இருக்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து கீ வேல்யூஸ் எடுத்து அந்த கீயை யூஸ் பண்ணி லாஸ்டா அதை ஸ்டார்ட் பண்ற மாதிரி பண்ணியிருக்கேன். சரி, நான் ஒரு क्वेश्चन கேட்கட்டுமா? கொஞ்சம் மேல போ. கொஞ்சம் கீழே வா. லைன் நம்பர் 35. ஓகே, அதுல அந்த லைன் நம்பர் 35 எப்ப ஃபால்ஸ் ஆகும்? இப்போ அந்த இதுல அந்த இது இல்லவே இல்லங்கிறப்போ. ஓகே, நீ இன்னொரு தடவை லைன் நம்பர் 35 நல்லா பாரு. அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்ப ஃபால்ஸ் ஆகும்? ஏ வந்து ஏவா இருக்கிறப்போ, பி வந்து பியா இருக்கிறப்போ, சி வந்து சியா இருக்கிறப்போ இது ஃபுல்லா ரன் ஆகும்னா. ஓகே, எப்ப வந்து ஏ இல்லாம போகும்? அப்படியா? அதாவது அந்த லைன் நம்பர் 35ல இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு வேளை எல்ஸ் போட்டோம்னா அந்த எல்ஸுக்கு எப்ப போகும்னு கேக்குறேன். இந்த இடத்துல எல்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப மட்டும் போதுமா இருக்கு. ஓகே, லைன் நம்பர் 35 தேவையா? ஆமாண்ணா. அப்பதான் நம்ம அந்த கிரேட்ல யாரெல்லாம் இருக்காங்கிற மாதிரி எடுக்க முடியும். சரி, சோ நான் கேக்குற கேள்வி எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சவங்க இப்ப வனிதாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் ஏன் லைன் நம்பர் 35 நான் திரும்ப திரும்ப கேக்குறேன்னு யாருக்காவது புரிஞ்சுதா? எஸ், சொல்லுப்பா. ஆக்சுவலி நீங்க ஒரே கண்டிஷன் தான் போட்டு கம்பேர் பண்றீங்க, ஸோ எப்படினாலுமே ஃபால்ஸ் ஆகாது.
அந்த டபுள் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடுல இருக்கிறதும் ரைட் சைடுல இருக்கிறதும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். அது எப்பவுமே ஃபால்ஸ் ஆகுது. இப்போ ஒருவேளை அந்த இடத்துல டிங்கிற கிரேட் இருந்துச்சுன்னா அப்போ இந்த இடத்துக்குள்ள வர்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டேன். ஏ இருந்ததுன்னா ரெண்டு சைடும் ஏ தான் இருக்கும். பி இருந்ததுன்னா ரெண்டு சைடும் பியா தான் இருக்கும். சி இருந்ததுன்னா ரெண்டு சைடும் சியா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டும் ஒரே வேரியபிள் தானே. சோ அந்த கண்டிஷன் எப்பயாவது ஃபெயில் ஆகிறதுக்கு ரெண்டும் ஒரே வேரியபிள் தான். அப்ப ரெண்டு பக்கம் ஏ இருக்கும், இல்லைன்னா ரெண்டு பக்கம் பி இருக்கும், ரெண்டு பக்கம் சி இருக்கும். லெஃப்ட்ல ஒரு வேல்யூவும் ரைட்ல ஒரு வேல்யூவும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரெண்டும் ஒரே வேரியபிள் தான். அப்போ இந்த ப்ராப்ளம் இந்த இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? ஓகே. இப்ப நான் அந்த கிரேட் எல்லாமே வாங்கி ஒரு லிஸ்டா ஸ்டோர் பண்ணி இந்த இடத்துல அந்த லிஸ்ட்ல உள்ள வேல்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ இந்த இதுக்குள்ள போற மாதிரி செட் பண்ணலாம். ஹலோ. ஓகே. சோ இந்த ப்ரோக்ராம் அப்புறமா அப்டேட் பண்ணிரியா? சோ இந்த ப்ரோக்ராம்ல இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ஸ்டார்ட் யூசிங் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல எழுதுங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான பாராமீட்டரை பாஸ் பண்ணுங்க. தேவையான அவுட்புட்டை ரிட்டர்ன் வேல்யூவா எடுத்துக்கோங்க. சரியா? சரி, ஓகேமா. யூ கேன் ஸ்டாப் பிரசன்டிங்.